இன்றைக்கி நாங்கள் அஸ்டாவில் ஷாப்பிங் செய்யலாம். இதில் வந்து நாங்கள் எல்லாமே வாங்கலாம், எல்லா பொருட்களுமே இருக்கும். நான் யூகே வந்து 10 வருஷம் ஆகுது. அப்போ வேண்டினதுக்கும் இப்போ வேண்டினதுக்கும் சரியான வித்தியாசம், சரியான டிஃப்ரெண்ட். இப்போ பொருட்களின் ப்ரைஸ் எல்லாம் சிலது டபுளாக போயிட்டுது, சிலது ட்ரிபிளாக போயிட்டுது. அப்படித்தான் தொடக்கத்தில் எங்கள்கிட்ட ஒரு 100 பவுண்ட்ஸ் இருந்தாலே அது வந்து சில வேளை 1 மந்த்துக்கே அது காணுமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு 100 பவுண்ட்ஸ் வந்து 1 வீக்லேயே முடிஞ்சு போயிடும். தொடக்கத்தில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வேலை செய்தால் ஒரு ஆளோட சேலரியை வந்து நாங்கள் சேமிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இந்த பில்லுகளோட எல்லாமே சரியான விலை. அப்போ ஒரு ஆளோட சேலரி இப்போ காணாது. சில நேரம் 2 பேர்ட்ட சேலரியுமே சில வேளை காணாமல் வர்றது. ஏனெண்டா இங்கே வீட்டுக்கு வந்து மோல்கேஜ் கட்டணும். அது வந்து சொந்த வீடுண்டா, இல்லையென்று சொன்னால் ரெண்ட் கட்டணும். அதோட வந்து கவுன்சில் டேக்ஸ், வாட்டர் பில், கேஸ் பில், கரண்ட் பில், இப்படியே நீட்டிக்கொண்டே போகலாம் எங்களோட பில்லுகளை. இதில் பார்த்திங்கன்னா கெட்டில், எலக்ட்ரிக் கெட்டில்ட பில்லுகள் எல்லாம் போட்டிருக்குது. அதோட இங்கே மணிக்கூடுகள் இருக்குது. மணிக்கூடுகளும் குறைஞ்ச விலைக்கும் இருக்கும், கூடிய விலைக்கும் இருக்கும். இதில் பாருங்கள், இந்த ஒரு சின்ன குஷனே 12 பவுண்ட்ஸுக்கு போட்டிருக்குது. இது வந்து ஸ்ரீலங்கா காசுக்கு 5000க்கு மேலே வருது. இப்போ நாங்கள் சாமான் பண்ணுறதெல்லாம் பார்த்து தான் பண்ண வேண்டி இருக்குது. ஏனெண்டா அந்த விலைகள் எல்லாம் அப்படி கூடிட்டுது. இந்த கடையில் நீங்கள் எல்லா விதமான பொருட்களுமே வாங்கலாம். இதில் பார்த்திங்களா எல்லா விதமான ஜூஸுகளும் இருக்கும். நான் கூடுதலாக ஜூஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பழம் வேண்டி தான் அடிக்கிறேன். அது வந்து ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்ல. இதில் பாருங்கள், பீஸாக்கள் ஒவ்வொரு விலைக்கு இருக்குது. நீங்கள் இந்த சைஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை கொண்டே நீங்கள் அவனுக்கு வச்சா சரி. வேலைக்கு போகிற நாட்களில் சில வேளைங்களுக்கு சமைக்க நேரம் இல்லாட்டா இப்படியான பொருட்களை தான் நாங்கள் வாங்கி தக்க அவனில் போட்டுட்டு சாப்பிட்றது. இங்கே எல்லா விதமான பழங்களுமே இருக்கும். பழங்கள் எல்லாம் அவ்வளோ பெருசாக விலை இருக்காது. இது பாருங்கள், ப்ளூபெர்ரிஸ். இது வந்து நல்ல, இது நான் ஒவ்வொரு நாளுமே சாப்பிட்றது. இது அந்த எல்லா வருத்தங்களுக்குமே நல்ல. அதால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 சாப்பிட்டாலே அது உங்களுக்கு நல்ல. இதில் பாருங்கள், வாட்டர்மெலன் இருக்குது. இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் பனானா வந்து இப்படித்தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த கப்பல் கதலி அப்படி வேண்டுவோணுமெண்டா இந்தியன் ஷாப்பில் அல்லது ஸ்ரீலங்கன் ஷாப்பில் வாங்கலாம். மில்க் எல்லாம் இப்படித்தான் வரும் இங்கே. இது வந்து சிலது 1 வீக்குக்கு இருக்கும், டேட் போட்டிருப்பாங்க, எக்ஸ்பைரி டேட். இதில் பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் வச்சுருக்கு. இதில் பாஸ்மதி ரைஸ் தான் கூட இந்த கடவுளையே இருக்கும். நீங்கள் குத்தரிசி அதுகள் வேண்டும்னு சொன்னால் இந்தியன் ஷாப் அல்லது ஸ்ரீலங்கன் ஷாப்பில் தான் வாங்கலாம். இதில் பாருங்கள், பாப்கார்ன் இருக்குது. இது சரியான ஒரு பெரிய ஒரு கடை. என்னென்னா இதில் வந்து எல்லா விதமான சாமான்களுமே இருக்கிறபடியாக நல்ல ஒரு பெரிய இடத்தை எடுத்து செய்திருக்கணும். முட்டையெல்லாம் இங்கே இப்படி ஒரு பாக்ஸுகளில் போட்டு தான் வரும். நாங்கள் அதில் சிலதில் 6 இருக்கும், சிலதில் 12 இருக்கும். அப்படித்தான் இங்கே இந்த ஒவ்வொரு சைஸுகளில் இருக்கும். நாங்கள் காலை மேலே சாப்பிட்றோண்டா இப்படியான ஒரு அந்த பன் மாதிரி தான் வாங்கி வைக்கிறது. ஆனால் இங்கே பெருசாகவே காலை மேலே சாப்பிட்றதில்ல. ஏனெண்டா வேலை வந்து எங்களுக்கு விடிய 6 மணிக்கே இருக்கும். அப்போ ஒரு கோப்பி குடிச்சிட்டு நாங்கள் வேலைக்கு போக வேணும். பேருந்து வந்து தான் வேலையால் வந்து தான் பேருந்து சாப்பிடுவோணும். இதில் மேலே வந்து உடுப்பு கடை இருக்குது. மேலே இருந்து இப்போ கடையை பாருங்கள், இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி இந்த கடை.
இதில் எல்லாருக்குமே உடுப்பு இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு, மற்றது சின்ன பிள்ளைகளையும், பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள், மற்றது லேடிஸுக்கு, ஜென்ஸுக்கு எல்லா விதமான உடுப்புகளுமே இதில் இருக்கும். இதில் கொஞ்சம் உடுப்பு கண்ட விலை கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் சில கடைகளுக்கு போனீங்கன்னா சரியான விலையாக இருக்கும் உடுப்புகள். அதால் தான் ஹாலிடேக்கு ஸ்ரீலங்கா போனால் அல்லது இந்தியா போனால் எல்லாருமே அந்த கூட உடுப்புகளை கூட வேண்டிட்டு வர்றது. ஏன்னா இங்கே உடுப்பு கொஞ்சம் கூட விலையாக தான் இருக்கும். நாங்கள் இவ்வளவு தான் உடுப்பு வச்சுருந்தாலும் ஒரு கடைக்கு போய்க்க எங்களுக்கு புதுசாக உடுப்பை பார்க்க அப்படியும் அதை வாங்குவோணுமென்று தான் ஒரு ஆசை வரும். இதில் பாருங்கள், குட்டி சிறு உடுப்பு எல்லாம் போட்டிருக்குது, எவ்வளவு அழகாக இருக்குண்டு. இதில் இஞ்சால ஒரு காஃபி ஷாப் மாதிரியும் இருந்தது. நாங்கள் விருப்பம்ண்டா அதில் டீ குடித்து ஏதாவது சாப்பிட்டுட்டும் போகலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.